இங்க ஒரு லேடியோட வேலையை டாப் கம்பெனிக்கெல்லாம் போய் அவங்களோட சீக்ரெட் டேட்டாவெல்லாம் ஆட்டே போடுறதான். அப்படிதான் இப்போ ஒரு கம்பெனிக்குள்ள ஃபேக்கான ஐடி கார்டை வச்சு உள்ள போறாங்க. அங்க இருந்து நைஸா நடந்து போய் கள்ளச்சாவியை வச்சு ஒரு ரூம்குள்ள போறாங்க. அந்த லேடி லைட்டை ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான டேட்டா மட்டும் எடுத்து ஒரு ஃபைலுக்குள்ள வச்சுட்டு அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி யாராவது வராங்களான்னு பார்த்து அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. எந்த ஒரு சிசிடிவி கேமரா கண்ணில் கூட படாம புத்திசாலித்தனமா தப்பிச்சு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் பக்கத்துல வந்திருக்காங்க. நம்மள யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு கொண்டு வந்த டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் திடீர்னு சைக்கோ மாதிரி வந்து நிக்க, அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவன் காஃபியை குடிச்சிட்டு கம்முன்னு போயிட்டான். இவன் டம்மி தான் போலன்னு அங்கிருந்து கிளம்பி ஒரு லிப்டுக்குள்ள ஏறாங்க. அந்த லிப்டுக்குள்ள போனா அங்க ஒரு எம்ப்ளாயி இந்த லேடியவே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த லிப்டும் நிக்குது, அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துருச்சு. அந்த லேடிக்கு முன்னாடி அந்த ஆளு வெளியே போறான். ஏன்னா அந்த லேடியை போக விடாம ஒருத்தன் குறுக்க முறுக்க நிக்கிறான். எப்படியா அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு கம்பெனியை விட்டு வெளியே போக போறோம்னு யோசிக்கும் போது முன்னாடி போன எம்ப்ளாயி செக்யூரிட்டி கிட்ட போட்டு கொடுத்துறான். அப்படியே ஒரு தூணுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு அந்த எம்ப்ளாயி போன பிறகு இப்ப கான்பிடண்டா நடந்து வராங்க. ரெண்டு பேரும் மாத்தி பாக்குறாங்க. அந்த லேடி டோர் நோக்கி நடந்துகிட்டே இருக்காங்க. அந்த செக்யூரிட்டி டக்குன்னு அந்த லேடியை நிப்பாட்ட, மேம் உங்க ஐடி கார்டை கீழே விட்டுட்டு போறீங்கன்னு சொல்ல அந்த ஐடி கார்டை எடுத்து வச்சுட்டு அங்க இருந்து சீனா தப்பிக்கிறாங்க. எதனால அந்த செக்யூரிட்டி அந்த லேடியை வெளியே விட்டாருன்னு தெரிஞ்சா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.